Hi friends, welcome back to Shiv Techno channel. So, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜனவரியில நடக்கிற ஆன்லைன்ல அண்ணா யுனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்குதுல சோ அதுக்கு நம்ம சைடுல இருந்து என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணனும்னு சொல்லிட்டு பாப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல இருந்து ரெண்டு வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸ்ல என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஆன்லைன் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு and then செகண்ட் வீடியோல பாத்தீங்கன்னா do and do nots இத பத்தி நம்ம போட்டுருக்கோம். சோ அந்த ரெண்டு வீடியோ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ரெண்டு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன். சோ நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த வீடியோல மெயினா நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற ஆன்லைன்ல அண்ணா யுனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு மொபைல் மூலமா வந்து நம்ம எப்படி வந்து அட்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். மேஜாரிட்டியா பாத்தீங்கன்னா லேப்டாப் யூசர்ஸோட மொபைல் யூசர்ஸ் தான் ரொம்ப இருக்காங்க. சோ இந்த மொபைல் யூசருக்காக இந்த வீடியோ பாப்போம். சோ நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் அப்படினு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. so that நம்ம எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமா வந்துரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேவா फ्रेंड्स? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பாப்போம். So okay, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண போறதா இருந்தா நீங்க வந்து மெயினா வந்து மூணு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்க பாத்துக்கணும். சோ இந்த மூணு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மொபைலோட பேட்டரி. சோ இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜ் இல்லாம கட் ஆயிருச்சுனா உங்களுக்கு வருத்தமா இருக்கும். சோ தட் நீங்க வந்து எப்போ எக்ஸாம் எழுத போறதா இருந்தோ அதுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லா 100% போட்டு வெச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வர்ற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து சார்ஜ் போட்டாலே நைட் வரைக்கும் இருக்கும். சோ இது வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நான் சொல்றது வந்து below 4000 அந்த 2000 3000 ரேஞ்சில mAh பேட்டரி இருக்கும்ல. சோ அந்த மாதிரி இருக்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்க வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க. அப்படியும் இல்லனா நினைச்சீங்க பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டா வந்து மொபைல்ல சார்ஜ் இருந்துட்டே இருக்கும். சோ இத மட்டும் பாத்துக்கோங்க. என்னதான் நெட்வொர்க் வந்து நமக்கு கவரேஜ் சிக்னல் சூப்பரா இருந்தா கூட நம்மளோட ஃபோன் பேட்டரி வந்து உங்களுக்கு கம்மியா இருந்ததுனா நீங்க அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ நீங்க இத மட்டும் கண்டிப்பா பாத்துக்கோங்க. and then செகண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட நெட்வொர்க் கவரேஜ். அதாவது நம்மளோட நெட்வொர்க் சிக்னல் சொல்லுவாங்க. நீங்க எந்த சிம் யூஸ் பண்ணாலும் சரி நீங்க வந்து நெட்வொர்க் மட்டும் கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற மெம்பர்ஸே வந்து இந்த பீக் ஹார்ஸ்ல வந்து நீங்க வந்து ரொம்ப வந்து மொபைல் இன்டர்நெட் வந்து யூஸ் ஆகும். சோ அந்த டைம்ல நீங்க எக்ஸாம் எழுதுறதா இருந்தா உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க பக்காவா வச்சிருந்தா கூட உங்களோட சிக்னல் வந்து கம்மியா தான் இருக்கும். அதாவது ஸ்பீட் வந்து கம்மியா தான் இருக்கும். சோ இந்த அண்ணா யுனிவர்சிட்டில தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் யூசர் ஆர் லேப்டாப் யூசர் எது பண்ணாலும் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 256 kb/s இருந்தாலே போதும். நீங்க வந்து தாராளமா ஆன்லைன் எக்ஸாம் எழுதிக்கலாம் சொல்லி சொல்றாங்க. சோ உங்களோட வீட்ல பக்கத்துல இருக்க சிக்னல் ஸ்ட்ரென்த் எல்லாம் நீங்க பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம் எழுதுங்க. இப்போ தேர்ட் விஷயம் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா do not disturb அப்படினு சொல்லிட்டு இந்த do not disturb ஆப்ஷன் வந்து இப்போ வர்ற மொபைல்ல இன்பில்டாவே இருக்கு. சோ அப்படி வந்து உங்க மொபைல்ல இந்த செட்டிங் ஆன்ல இல்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல்ல இந்த செட்டிங்கே இல்லன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. Google Play Store மூலமா do not disturb அதாவது DND ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. சோ அந்த ஆப் மூலமா நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க DND எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த DND எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாமினேஷன்ல 3 hours எக்ஸாம். சோ அந்த எக்ஸாம்ல நீங்க இந்த DND ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய இன்கமிங் கால்ஸ் உங்களுக்கு வர்ற மெசேजेस எல்லாமே வந்து சைலண்ட் மோட்ல ஆக்டிவ் ஆகி உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது உங்க ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கால் பண்ணிருந்தாங்கன்னா அங்க வந்து ஃபோன் வந்து ரிங் ஆகும். சோ அப்படி பாத்தீங்கன்னா அண்ணா யுனிவர்சிட்டில இருந்து என்ன ரூல் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட கேமரா அட் தி சேம் டைம் உங்களோட மைக்ரோஃபோனும் ஆன்ல இருக்கணும். சோ ரிங் வரும்போது இந்த மைக்ரோஃபோன் வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். சோ அப்ப வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்துரும். உங்களோட கிரெடிபிலிட்டியும் வந்து நீங்க லூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. சோ இந்த DND மோட நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பேட்டரி அண்ட் நெட்வொர்க் கவரேஜ் தேர்ட் இந்த ஆப்ஷன் இந்த மூணு ஆப்ஷனை மட்டும் நீங்க மொபைல் யூசர்ஸ்க்கு பக்காவா வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து ஆன்லைன் எக்ஸாமை அட்டெண்ட் பண்ணலாம். and then பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து என்னோட தரப்புல இருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த ரெக்வெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் எக்ஸாம் நடக்க போகுதுல. சோ இந்த நடக்க போற ஆன்லைன் எக்ஸாம்க்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சில வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சோ இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற மூலமா இந்த மாதிரி தான் क्वेश्चन வருது. சோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம சைடுல இருந்து எது நாம பண்ணனும்னு சொல்லிட்டு நீங்களா வந்து ஒரு கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் உங்களை பத்திய செக் லிஸ்ட் மாதிரி போட்டு வெச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி போட்டு வெச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமை வந்து நீங்க ஈஸியா எழுதலாம். சோ ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு லேப்டாப் ஆர் பிசில வந்து நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எழுத போறோம்னு சொல்லிட்டு
சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ஒரு லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து இந்த 3 ஆப்ஷன் வந்து யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.